வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்கா டைம்ஸ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்த லொரி. மோசமான செயலை செய்த தாய். தாயார் வெளிநாட்டில் 9 வயது மகனுக்கு தந்தையால் நேர்ந்த கொடுமை. நாட்டில் எரிபொருள் எரிவாயு விலையில் மாற்றம். ஆஸ்திரேலியாவில் இலங்கை பெண்ணை படுகொலை செய்த கணவன். சூடு பிடிக்கும் இலங்கை அரசியல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் எரிபொருள் எரிவாயு விலையில் மாற்றம். செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரசு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொன்றோ மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பெயர் குறிப்பிட விரும்பாத அரசு உயர் அதிகாரி ஒருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் செப்டம்பர் மாதம் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப எந்தவொரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மற்றொரு அரசாங்க வட்டார தகவல் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் தென்னிலங்கை அரசியல் சூடு பிடித்துள்ளது. இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் இராஜாங்க அமைச்சர்கள் சிலர் பதவி விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த ராஜபக்சவின் விசுவாசிகளான 8 இராஜாங்க அமைச்சர்களே இவ்வாறு விலக உள்ளதாக கட்சி தகவல் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்ச போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கத்தில் இருந்து விலகி நாமலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கில் 8 பேரும் தமது இராஜாங்க அமைச்சர் பதவிகளை கைவிட உள்ளனர். இதற்கமைய இராஜாங்க அமைச்சர்களான சசீந்திர ராஜபக்ச, தேனுக விதானகே, இந்திக அனுருத்த, டி விசானக, பேரண ரணவீர, சிறிபால கம்லத், மொஹாண்டி ஷில்வா ஆகிய 8 இராஜாங்க அமைச்சர்கள் அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹனியே கொலைக்கு சாத்தியமே இல்லை. ஹமாஸ் அமைப்பின் முன்னாள் தலைவரான இஸ்மாயில் ஹனியேவின் கொலையை அமெரிக்க ஆதரவின்றி இஸ்ரேலால் செய்திருக்க முடியாது என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அலி பாகேரி கனி தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பின் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானின் தெஹ்ரான் நகரில் நடந்த ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஜஸ்கியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஹனியேவின் கொலைக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தலைவர் அயதுல்லா அலி காமினி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தும்படி அந்த நாட்டு படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி ஹனியேவின் படுகொலை மற்றும் பிற விஷயங்கள் தொடர்பில் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அலி பாகேரி கனி ஆகியோர் கலந்துரையாடியுள்ளனர். வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்த லொரி. வெளிமடை வீதியில் தங்கமலை பகுதியில் வீதியை விட்டு விலகி லொரியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அப்புத்தளை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. அம்பாறையிலிருந்து அப்புத்தளை வர்த்தக நிலையங்களுக்கு அரிசி மூடைகளை இறக்கிவிட்டு அட்டன் நோக்கி பயணித்த லொரியொன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் லொரியின் சாரதி மற்றும் உதவியாளர் காயமடைந்து அப்புத்தளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்துக்குள்ளான பகுதி வீதியானது செங்குத்தான மற்றும் வளைவுகள் கொண்ட பகுதி என்பதால் இந்த இடத்தில் கனரக வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகுவதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். மோசமான செயலை செய்த தாய், மகள் உட்பட 3 கைது. போலி நாணய தாள்களை பயன்படுத்தி கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்த தாய், மகள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை பிரதேசத்தில் சேர்ந்த தாயும் 16 வயதுடைய மகளும் வாடகை காரொன்றின் 43 வயதுடைய சாரதியுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக அகலவத்தை போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் 3 புலத்சிங்கள கல்வெல்லாவ பிரதேசத்தில் உள்ள கடையொன்றில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள் ஒன்றை கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்துள்ளனர். அத்தோடு கடைக்காரரிடம் மீதி பணத்தை பெற்று வாடகை காரில் அகலவத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து போலி நாணயத்தாள்களை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களும் விற்பனை சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தாயார் வெளிநாட்டில் 9 வயது மகனுக்கு தந்தையால் நேர்ந்த கொடுமை. தனது 9 வயது மகனின் முகத்தில் சூடு வைத்த தந்தையை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி தொடங்குட பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் மேலும் தெரிய வருகையில், தாயார் ஓமானில் வேலைக்கு சென்றுள்ள நிலையில் குறித்த சிறுவன் தனது தந்தை, பாட்டி, தாத்தா ஆகியோருடன் தெபுவான பரமுள்ளகொட பிரதேசத்தில் வசிப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த 3ஆம் திகதி மாலை அலித்ஹேன பிரதேசத்தில் விளையாட சென்ற சிறுவன் வீட்டிற்கு வந்தபோது குடிபோதையில் இருந்த தந்தை சிறுவனை திட்டியுள்ளார். அதனையடுத்து மகனும் தந்தையை திட்டியதால் ஆத்திரமடைந்த தந்தை மகனின் முகத்தில் சூடு வைத்துள்ளார். தந்தையின் கொடூர செயலால் மகனின் கன்னத்தில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் தொடங்கொட பிரதேச செயலகம் விடுத்துள்ள அறிவித்தலின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் அறிவித்த பிறகு ஷேக் ஹசீனா வங்களாதேசம் திரும்புவார். வங்களாதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியது. இதனால் இருந்த நெருக்கடியால் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். இந்தியாவில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ள அவர் வேறு நாட்டுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் ராஜினாமாவை தொடர்ந்து வங்களாதேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை அந்த நாட்டு ராணுவம் கையில் எடுத்துள்ளது. தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஆட்சி அமையும் வரை நாட்டில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என ராணுவ தளபதி வேக்கர்-உஸ்-ஜமான் அறிவித்தார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் முகமது ஷஹாப்தீன் உத்தரவிட்டார். அந்த நாட்டு சட்டப்படி வங்களாதேசத்தில் அடுத்த 3 மாதங்களுக்குள் தேர்தல் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை நாட்டை இடைக்கால அரசு வழிநடத்தும். இந்த நிலையில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரான முகமது யூனுஸ் இடைக்கால அரசின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவில் இலங்கை பெண்ணை படுகொலை செய்த கணவன். ஆஸ்திரேலியாவின் கணவனால் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண்ணின் மகன் நீதிமன்றில் சாட்சியம் அளித்துள்ளார். மெல்பேர்ன் சாண்ட்ஹர்ஸ்ட் பகுதியில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் திகதி தனது வீட்டில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். தாயின் மரணத்தின் போது 17 வயதுடைய தினுஷ் குரேரா தனது 19 வயதில் நேற்று 14 நீதிபதிகளிடம் காணொலி மூலம் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆத்திரத்தில் தந்தை தாக்கிய போது உதவி கேட்டு அலறியடித்து தாய் ஓடியதாகவும் மற்றும் தந்தை கோடாரியால் துரத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சந்தேக நபரான தந்தையை தாயை கோடாரியால் தாக்கி நோயாளர் காவுவண்டி வாகனத்தை அழைக்கும் முயற்சியை தந்தை தடுத்ததையும் அவர் நீதிமன்றில் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் தப்பிக்க முயன்றால் அனைவரையும் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி கொன்றுவிடுவதாக தந்தை மிரட்டியதாக இளைஞன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.